தம்பி பேர் வீரவேல். வீரவேல். என்ன படிச்சிருக்கீங்க? 10th முடிச்சிருக்கேன். இப்போ தான் முடிச்சிருக்கீங்க. எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க? 464. 464. இப்போ ரீசெண்ட்லி உங்கள் ரிசல்ட்டு ரிசல்ட்டை காட்டுங்க. ஆமாம், மொத்தம் 464 மார்க்கு 500க்கு. 504. சரி, தமிழில் எத்தனை மார்க்கு? தமிழில் 100க்கு 95, இங்கிலீஷில் 100க்கு 87, மேத்தமெட்டிக்ஸில் 100க்கு 89, சயின்ஸில் 100க்கு 94, சோசியல் சயின்ஸில் 100க்கு 99, மொத்தம் 464 மார்க். ஓஹோ, வெரி குட் வெரி குட். சரி, அடுத்து என்ன பிளானு? அடுத்த லெவல்த்தில் ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறேன். ஃபஸ்ட் குரூப் எடுத்து படித்து டாக்டர் ஆகணும், அப்படி தானே? டாக்டர் ஆகணும். நல்ல ஒரு பிரெயினோ அல்லது ஹார்ட் சர்ஜனோ இந்த மாதிரி பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை, அப்படி தானே? அப்போது அது நீங்கள் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்துக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி இந்த எல்லாமே சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பை அந்த குரூப்பில் படித்தா தான் நீங்கள் எல்லா கோர்ஸுக்கும் போக முடியும். ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் 464 மார்க் எடுத்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 11ஆம் வகுப்பு சேர போகிறீங்க இல்லையா? 11ஆம் வகுப்பு சேர்றதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும்? 17,000. 17,000த்துக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள் அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்கேன், ஏழையாக இருக்கீங்க, எந்த வசதியுமே இல்லை, அடிப்படையாக கஷ்டப்பட்டு தான் படிக்கிறீங்க, கஷ்டப்பட்ட குடும்பம். அப்போது 17,000 ரூபாய்க்கு என்ன செய்வீங்க? வேலைக்கு போவீங்க இல்லை போயிருக்கீங்களா? போய் இருந்திருக்கீங்க. அப்போ போயிருந்தா ஏதாவது சம்பாரிச்சிருப்பீங்க இல்லையா? எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? 10,000. இப்போ இந்த லீவ் விட்டு 10 முடிச்சுட்டு அதுக்குள்ளே இப்போ ஒரு மாதம் இருக்குமா? அதாவது கட்டட வேலையில், கொத்தனாருக்கு கீழே சித்தாள் வேலையில், அதில் நிமிர்ந்த ஆள் வேலை. அப்போ ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கீங்க. கஷ்டம் என்னன்றது இப்போ ஏற்கனவே தெரியும், இப்போயும் தெரியும். அப்போது உங்களுடைய லட்சியம் வந்து பெரிய டாக்டர் ஆகணும், நல்ல டாக்டர் ஆகணும். அப்போ நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன இது வரைக்கும் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எங்கே ஒரு இது காட்ட முடியுமா உங்களுடைய அவார்டு என்னன்றதை? காட்டுங்க. இந்த பையனுடைய வீடு வந்து பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையன். இவர் வந்து மெமரி ரிட்டென்ஷனுக்காக, அதாவது நல்ல ஞாபக சக்தி இருந்ததுனால இவருக்கு வந்து இந்த மாதிரி மெமரி ரிட்டென்ஷன் காம்படிஷன் ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கூலில். நம்ம ஸ்கூல் பேர் என்னது? ஓகே, வெரி குட். அடுத்த பரிசு என்ன? இது எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேருந்து டிராயிங் காம்படிஷனுக்காக கொடுத்த இந்த பரிசு, ஃபஸ்ட் ப்ரைஸில். அடுத்து அதாவது சூப்பராக ஹேண்ட் ரைட்டிங், இவருடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கிறதுனால இவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பரிசு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கம். இவர் ஒரு பெரிய என்சிசி கேடரில் 2 வருஷம் நல்லா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ என்சிசி கேடட் ஆகியிருக்காரு. அதுவும் இவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்ல திறமையான பையன். பாருங்கள், இந்த தாய் தான் அந்த அம்மா. இந்த பையனுடைய தாயார் இந்த அம்மா. அம்மா பேர் என்னம்மா? சௌந்தரிய அம்மா தானம்மா? சுதந்திர செல்வி. சரி. இது அவங்க தங்கச்சி, அவங்க பாட்டி, அவங்க பெரியம்மா, அதாவது இந்த அம்மாவோட அக்கா. அது எல்லாருமே ஒரே சொந்தக்காரவங்க தான். நாங்களும் அவங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். இந்த வீரவேலனுடைய என்சிசி சர்டிஃபிகேட், இது என்சிசியில் வாங்கின சர்டிஃபிகேட்டு. ஆனால் இந்த பையனுடைய லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும், அப்படி தானே? கடுமையாக படிப்பீங்கள்ல, படித்து முன்னேறிடுவீங்க. நம்ம குடும்பத்தை இன்னும் நல்லா மேல் நோக்கி நிலைநிறுத்துறதுக்கு எல்லா இதுவும் பாடுபடுவீங்க இல்லையா? சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். இது சொல்லுங்கள் தம்பி. என்சிசி கேம்ப்.
இப்போ 10 டே இடையப்பட்டியில் நடந்துச்சு. இடையப்பட்டியில் என்சிசி கேம்பில் வாங்கின சர்டிஃபிகேட்டு. அதுக்கு அடுத்து இதுக்கு வந்து துளசி ஃபார்மசிஸ்லேருந்து நடக்குது. ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் கிடைச்ச ஃபஸ்ட்டு ப்ரைஸா? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைஸு. ஃபஸ்ட் ப்ரைஸ். ஆ, இது வந்து பிஎஸ்ஐலேருந்து நடக்குது. ஓ, பிஎஸ்ஐலேருந்து. ஆமாம். இது என்னது? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அங்கேருந்து கொடுத்த சர்டிஃபிகேட். எதுக்காக? ஒரு கட்டுற மாதிரி எழுத சொல்லி இங்கிலீஷில். ஓ, எஸ்ஏ காம்படிஷன். ரைட், ஓகே. இது துளசி ஃபார்மசிஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது மெமரி காம்படிஷன். காம்படிஷன். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து இது எல்ஐசிலேருந்து டிராயிங் போட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ். டிராயிங் காம்படிஷனில் கிடைச்ச ப்ரைஸு, ஃபஸ்ட்டு ப்ரைஸு. இது துளசி ஃபார்மசிஸ்லேருந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்போது இது இன்னொரு ஹேண்ட் ரைட்டிங் பரீட்சையில் அதில் வந்து கிடைச்ச ப்ரைஸு, அதுக்கான சர்டிஃபிகேட்டு. இது துளசி ஃபார்மசிஸ். இதுவும் அதே மாதிரி. இது ஹேண்ட் ரைட்டிங்கா? ஆமாம், ஹேண்ட் மெமரி காம்படிஷன். இந்த மாதிரி பல வகையான திறமைகளை கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஹாபி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா காலத்துலேருந்தே அந்த பழைய காலத்து நாணயத்தெல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிறது இவருடைய முதன்மையான வேலையாக இருக்குது. பாருங்கள், நம்மலாம் எனக்கெல்லாம் இப்போ வயசு கிட்டத்தட்ட 63 ஆகுது. இது வரைக்கும் இந்த காயின்கள் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் பார்க்குறதுக்கு கிடைக்குது. இந்த பையனுடைய முயற்சி, அதே நேரத்தில் அவங்க அப்பாவுடைய முயற்சியும், பழைய காலத்து நாணயங்கள், அந்த அணா அப்படின்ற காயின்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இந்த இடத்துல. ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர் சூப்பர். இந்த காயின்கள் நம்ம பார்த்ததே இல்லை. பழைய காயின், பூரா இந்தியன் காயின் தான். இது உங்கள் அப்பா சேர்த்து வச்சதா? ஆமாம், எல்லாமே எங்கள் அப்பா சேர்த்து. இருந்தாலும் கூட நீங்கள் அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க. ஆமாம். இன்றைக்கி சூழ்நிலையில் உங்கள் அப்பா உயிரோடு இல்லை, அப்படி தானே? ஓஹோ, வெரி குட். இவ்வளோ காயின் வச்சுருக்கீங்களா ஐயா? ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர். அடுத்து இதெல்லாம் ரைட்டு. இதெல்லாம் பழைய காயின். இது 5 ரூபா காயின், வந்த காயின் என்ன? இதுவும் நம்ம பழைய காயின்ஸ் தான். இப்போ இது பழக்கத்தில் இல்லை, என்ன உபயோகத்தில் இல்லை. இருந்தாலும் கூட செல்லுபடி ஆகும், ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை, அப்படி தானே? ஓ, சரி சரி சரி. இவ்வளோதானா? அது தவிர ஆஹா, அது தவிர பாருங்கள், நம்ம பார்க்க முடியாத அந்த பழைய நோட்டு பாருங்கள், 1 ரூபா நோட்டு. இதெல்லாம் 1 ரூபா நோட்டு. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இவங்க வந்து இதை பழைய காயின் நோட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறது தான் இவங்களுடைய, இந்த பையனுடைய, இவங்க அப்பாவுடைய முதன்மையான வேலையாக இருந்திருக்கு. இருந்தாலும் கூட பாருங்கள், 2 ரூபா நோட்டு, பழைய நோட்டு பத்திரமா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ நோட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், பழைய நோட்ஸு, எவ்வளோ நோட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இந்த நோட்டை நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன பிள்ளையில கூட பார்த்ததில்லை. இந்த நோட்டை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட பார்த்ததில்லை. 5 ரூபா நோட்டு தானே? பாரப்பா, 5 ரூபா நோட்டு இப்படி இருக்குது, பழைய நோட்டு. இது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம லைஃப் ஸ்பேனில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பழைய நோட்டு பார்த்துருக்கோம். ஆனால் இது நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப பழைய நோட்டு. அடுத்து துபாய். இது எந்த ஊர்லேருந்து? துபாயிலிருந்து வந்த தினார் சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இது ருப்பின்னு சொல்லுவாங்களா, என்னென்னு சொல்லுவாங்க? துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த நோட்டு, இல்லை அவங்க கரன்சி, துபாய் கரன்சி. பரவாயில்லையே, பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ரியாதா? 1 ரியால். எஸ். துபாயில் அவங்களுடைய கரன்சி பேர் வந்து ரியால், 1 ரியால். என்ன? ஓகே. அடுத்து இவ்வளவு. இது மொத்தம் என்ன வேல்யூ இருக்கும்? இதுக்கு வேல்யூவே இல்லை, மதிப்பில்லாத ஒரு இது, பொக்கிஷம். ரைட்டு. எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா மேலும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். நீங்கள் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். இந்த சமூகத்துக்கு நல்லா சேவை பண்ணணும். அதுக்காக நாங்கள் வாழ்த்துறவங்கள நல்லா படிங்க. ஏன்னா எங்களால் முடிச்சது நாங்கள் 100% ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.